ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இந்த வீடியோவில் இருந்தே தொடங்கலாம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம வளர்க்குற மீன்கள். கப்பி மீன், அதாவது தொட்டிக்குள்ள வேறு ஒன்றும் இல்லை, மீன் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கும் செடிகள். இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் கலர் கலராக இருக்குது. இங்கே ஒரு ரோஜா செடியும் இருக்குது, அது இன்னும் பூக்க தொடங்கலை. அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த மாலையெல்லாம் கட்டுற பூ. இந்த பூ பேரும் எனக்கு தெரியலை சரியா. அப்படியே வந்தோம்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு தென்னை மரமும் இருக்குது. இந்த தென்னை மரம் ரொம்ப காலமாக வளராமல் இதே நிலையில் இருக்குது. அது ஏன்னு தெரியலை, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே பாருங்க எவ்வளோ செடிகள் இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள செடிகள் தான். வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி இருக்குது. அப்புறம் துளசி செடியெல்லாம் தாண்டி போனோம்னா அதே ஃப்ளவர்ஸ், பூ கட்டுற பூ. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்கா. இதெல்லாம் பூ கட்டுற பூ தான். அப்புறம் தான் இங்கே அந்த அந்த பூலையே எல்லோ கலர் பாருங்கள். இது எல்லோ கலர் பூ வந்து இந்த ஒரு செடி தான் இருக்குது. அப்படியே போனால் உள்ளார பாருங்கள், ஒரு தென்னை மரமும் இருக்கா. அதுவுமே அப்படியே வளராமையே இருக்குது. ரொம்ப காலங்களாக இப்படியே தான் இருக்குது இந்த தென்னை மரமும். அப்புறம் வந்து இது ஒரு வகையான பூ. இதுவும் கலர் கலராக நிறைய இருக்குது. அப்புறம் இந்த பாருங்கள், உள்ளாரையெல்லாம் பூச்செடி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பெரிய இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூ. இது இருக்கனால அந்த பூ தெரிய மாட்டேங்குது. அப்படியே போனோம்னா இங்கே ஒரு செடியும் இருக்குது. என்ன செடி? பீன்ஸ் இல்லை, இது என்ன செடி? கொடியில் வைக்கிறமே, பீன்ஸு தான். பாருங்கள், பீன்ஸ் செடி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளார வந்து இந்த பந்து மாதிரி ஒரு பூ, அதாவது பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ ஒன்றும் இருக்குது பாருங்கள். அந்த பூச்செடி அங்கே இருக்குது. அப்படியே போனோம்னா இங்கே ஒரு கோஸ் செடி இருக்குது. நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லா வகையான செடிகளையும் கொண்டு வந்து நட்டு வளர்க்க முயற்சிக்கிறாங்க வீட்டில். அதனால் எல்லா செடியும் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக ரோஜா செடி இருக்குது. இது தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பப்பாளி செடி. இந்த பப்பாளி செடி பார்த்தீங்களா, பப்பாளி செடின்னு சொல்கிறேன், பப்பாளி மரம். இந்த காய்க்க தொடங்கிருச்சு. இதுவும் பாருங்க, இவ்வளோ ஹைட்லேயே காய்க்க தொடங்கிருச்சு. இது ஆனால் வந்து அவ்வளோ பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் மரம் நல்லா பெருசானா தான் அதுக்கான ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லா கிடச்சி நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். அப்படியே போனோம்னா அங்கிட்டும் நிறைய செடிகள் இருக்குது. இது வந்து இந்த புளிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு செடி, அந்த செடி பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை குழம்புலலாம் போட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த செடி தான் இது. இங்கே மிளகா செடியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த வெண்ணெய் மிளகாய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகாய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்படியே போனால் கத்தரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், இது எல்லாம் கத்தரிக்காய் செடி. அப்புறம் கொய்யாப்பழம். இந்த மரம் ஃபுல்லாக கொய்யாப்பழம் இருக்குது. பழுக்கவும் தொடங்கிருச்சு நிறைய. நம்ம டெய்லி அடித்து சாப்பிட்றது தான் இது வேலை. அந்தளவுக்கு நிறையவே கொய்யாப்பழம் வருது. இந்த லைன் ஃபுல்லாக 3 மரம் பக்கம் இருக்குது. இங்கே ஒரு பப்பாளி மரமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொய்யாப்பழம் மரம். இது ஃபுல்லாகவும் நிறைய கொய்யாப்பழம் இருக்குது. ஒரு 3 வெரைட்டியான பழங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு வகை. இது ஒரு வெள்ளை கலர் கொய்யாப்பழம் இருக்குல்ல, அதுதான் இந்த கொய்யாப்பழ மரம். அந்த அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் வரும்ல, அந்த கொய்யாப்பழம். இப்படி 2 வகை கொய்யாப்பழ மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் செடிகள்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோ செடிகள் போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வகையான செடிகளை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. நான் இந்த லாஸ்ட்டாக இன்னும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பட்டர் ஃப்ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அங்கே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பட்டர் ஃப்ரூட் மரம்.
அதுக்கப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தா ஒரு வாழை மரம் வந்து கீழே முளைச்சி நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த இங்கே ஒரு கொய்யாப்பழ மரமும் இருக்குது. ஒரு 3 மரம் கொய்யாப்பழ மரம் இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் இயற்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இனி வரும் வீடியோக்களில் காட்டுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.